அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அஅமாலினா மை யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹு வ மை யுضلل ஃபலா ஹாதிய லஹு வ அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فإن خير الحديث كتاب الله وخير الهدي هدي محمد وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. அளவற்ற அருளாளனும் நிகரில்லா பேரன்புடையவனுமாகிய எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் பெயர் சொல்லி ஆரம்பம் செய்யும். அல்லாஹுடைய ஸலவாத்தும் சலாமும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் குடும்பத்தார் மீதும் அவர்களின் தோழர்களான நல்லற தோழர்களான சஹாபாக்கள் அனைவர் மீதும் உண்டாகட்டும். அல்லாஹுடைய கடமையை நிறைவேற்றி முடித்துவிட்டு அல்லாஹ்வுக்கு பொருத்தமான அவனை நினைவு கூறக்கூடிய ஒரு சபையில் அமர்ந்திருக்கின்ற நம் அனைவருக்கும் அந்த அல்லாஹுடைய வற்றா பெருங்கருணை என்றென்றும் நிலவட்டுமாக. அன்பிற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, அருமை பெரியோர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மற்றைய அல்லாஹ் அனுப்பியிருக்கின்ற மற்றைய தூதர்களை விட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா சில சிறப்புகளை வழங்கியிருக்கின்றான். ஒவ்வொரு நபிமார்களும் அந்தந்த சமுதாயத்திற்கு நபியாக இருந்தார்கள். அந்தந்த சமுதாயத்திற்கு அவர்கள் அல்லாஹுடைய அந்த மார்க்கத்தை சொல்லிக் கொண்டிருந்தார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பொறுத்த வரைக்கும் பனு இஸ்ரவேலுக்கு அவர் அல்லாஹ் அந்த மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நபியாக ஆக்கியிருந்தார். இப்படி ஒவ்வொரு நபிமார்களும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களாக இருந்தாலும் சரிதான், நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களாக இருந்தாலும் சரிதான், எந்த நபிமார்களாக இருந்தாலும் கூட அந்தந்த சமுதாயத்திற்கு அல்லாஹு ஜல்ல ஷானஹு வ தஆலா அல்லாஹுடைய அந்த வேதத்தின் அடிப்படையில் அந்த சமுதாயத்தை கட்டி காத்துக்கிட்டு இருந்தாங்க, விஷயத்தை சொன்னாங்க. ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொறுத்த வரைக்கும் இறுதி தூதர் எல்லா சமுதாயத்திற்கும் இதற்கு முன்னால் அனுப்பப்பட்ட அந்த வேதங்களை நம்பியிருக்கக்கூடியவர்கள் யூதர் கிறிஸ்தவர்களாக இருந்தாலும் கூட அவர்களுக்கும் சேர்த்து தான் அல்லாஹு ஜல்ல ஷானஹு வ தஆலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இறுதி தூதராக அனுப்பியிருக்கின்றார். இதற்கு பிறகு தூதர் கிடையாது. எல்லா பேரும் நன்றாக விளங்கித்தான் இருக்கிறோம். அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறுதி தூதர் என்று சொன்னால் இறுதி நாள் வரைக்கும் அவள் என்ன சொல்லி இருக்கிறாளோ அதான் மார்க்கம், அல்லாஹுடைய அந்த வகையின் அடிப்படையில். இத்தபியோ மாவும் சில இலைக்கும் மின் ரப்பிக்கும் என்று திருமறை குர்ஆனிலே அவள் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா சொல்லி காட்டுகின்றார். உங்களுடைய இறைவன் எதை உங்களுக்கு இறக்கி இருக்கின்றானோ அதை நீங்கள் பின்பற்றுங்கள். அப்ப இதைத்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறுதி நாள் வரைக்கும் பின்பற்றக்கூடிய மார்க்கத்தை நமக்கு சொல்லிவிட்டு சென்றிருக்கின்றார்கள். நம்ம இது எதற்காக நம்ம சொல்றோம்னு சொன்னா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஹஜ்ஜத்துல் வதா என்று சொல்லப்படக்கூடிய இறுதி ஹஜ்ஜிலே இறுதி உரை, அந்த இறுதி உரையில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 40 வயதிலிருந்து 63 வயது வரைக்கும் 23 ஆண்டுகள் அவங்க நபியாக இருந்தாங்க. பாருங்க, என்னவெல்லாம் மக்களுக்கு சொன்னாங்களோ சொல்லக்கூடிய அத்தனை விஷயங்களையும் ரத்தின சுருக்கமாக அந்த இறுதி உரையில சொல்லிட்டாங்க. எல்லா சஹாபாக்களையும் வைத்துக் கொண்டு இதுவரைக்கும் அவங்க ஆரம்பத்தில் இக்ரா பிஸ்மி ரப்பிக அல்லது என்ற அந்த சூறாவை அல்லாஹ் இறக்கி நபி ஆக்கினான், அதுல இருந்து என்ன சொன்னாங்களோ அதிலே இருந்து அன்றைக்கு ஹஜ்ஜத்துல் வதா என்று சொல்லப்படக்கூடிய துல்ஹஜ் மாதம் பிறை 9வது அரஃபா பெருவழியில இருந்து கொண்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லா விஷயங்களையும் கோடிட்டு காண்பித்து அதை ஒரு நீண்ட உரை, ரசூல் அந்த மாதிரி நீண்ட உரையெல்லாம் ஆற்றியது கிடையாது. எந்த அளவுக்குன்னு சொன்னா, இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர் சொல்கின்றார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உரை நிகழ்த்தி முடித்தவுடன் அல்லாஹ்விடத்திலே ஒரு விஷயத்தை சொன்னார்கள். அல்லாஹும்ம ஷஹத் அல்லாஹும்ம ஷஹத் அல்லாஹும்ம ஷஹத் சொன்னாங்க. என்ன?
நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதுவரைக்கும் நான் சொன்னேன், எதுலையாச்சும் நான் வந்து விட்டுருக்கேனா, எதையாச்சும் நான் மறைச்சிட்டேனா, எதையாச்சும் நான் குறை வச்சுட்டேனா சஹாபாக்கிட்ட கேட்குறாங்க. எதையாச்சும் நான் குறை வச்சிருக்கேனா உங்களுக்கு சொல்லாமல், இந்த விஷயத்தில் நீங்கள் எங்களுக்கு வழிகாட்டலை, இந்த விஷயத்துக்கு சொல்லாமல் போயிட்டீங்க, எங்களுக்கு தெரியாது, அப்படி ஏதாச்சும் நான் வந்து விட்டுருக்கேனான்னு கேட்குறாங்க. சஹாபாக்கள் எல்லாம் ஒட்டுமொத்தம் என்ன சொன்னாங்க, எல்லாவற்றையும் சொல்லிட்டீங்கன்ட்டாங்க. எல்லாவற்றையும் சொல்லிட்டாங்கன்னு சொன்னது பிறகுதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வை சாட்சியாக வைத்துக் கொண்டு சொன்னார்கள், அல்லாஹும்ம அஷ்ஹத் அல்லாஹும்ம அஷ்ஹத் அல்லாஹும்ம அஷ்ஹத், யா அல்லாஹ் இதற்கு நீதான் சாட்சி, நான் எதையுமே மறைக்கல. அந்த நேரத்தில் தான் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா திருமறை குர்ஆன் வசனத்தை இறக்குகின்றான். அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரோட இறுதி ஹஜ்ஜிலே, ஹஜ்ஜத்துல் வதாவிலே அரஃபாத் இடையிலே இருக்கும் பொழுது இந்த நீண்ட உரை நிகழ்த்தினார்களே, இப்படி சொன்னாங்களே அல்லாஹ்ட்ட நீ தான் சாட்சின்னு சொல்லி, அப்படி சாட்சி ஆக்கிட்டு முடிக்கிறாங்க. அல்லாஹ் வசனத்திற்கு அல்யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும் வ அத்மம்து அலைக்கும் நிஅமதி வ ரலீது லக்குமுல் இஸ்லாம தீனா என்று ஒரு வசனத்தை அல்லாஹ் இறக்குகிறான். ஒரு வசனத்துடைய தொடர்பு வரக்கூடிய இடையில வரக்கூடிய ஒரு பகுதி தான் இது. ஒரு நீண்ட ஒரு வசனம், அந்த வசனத்தில் இடையில வரக்கூடிய ஒரு பகுதி இது. அல்யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும், இன்றைய தினம் உங்களுக்கு இந்த மார்க்கத்தை நான் பூர்ணப்படுத்தி விட்டேன். அத்மம்து அலைக்கும் நிஅமதி, என்னுடைய நிஅமத்து இந்த வேதம், இதை நான் முழுமைப்படுத்தி விட்டேன். அத்மம்து நிஅமதி அலைக்கும் வ ரலீது லக்குமுல் இஸ்லாம தீனா, உங்களுக்காக வேண்டி இந்த இஸ்லாத்தை நான் மார்க்கமாக ஒப்புக்கொண்டேன் என்று அல்லாஹ் என்ன செஞ்சான், அதுக்கு ரிப்ளை கொடுத்தான். அல்லாஹ்வே சாட்சி சொன்ன உடனே அல்லாஹ் என்ன பண்ணிட்டான், இன்னையோட உங்க மார்க்கம் பூர்த்தி ஆகிவிட்டது. இன்னோட மார்க்கம் பூர்த்தி ஆகிவிட்டேன்னு என்ன அர்த்தம், அதற்கு பிறகு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புதிதாக எந்த விஷயத்தையும் சொல்ல முடியாது, அவ்வளோ முடிவு வச்சு. இது நடந்தது எப்போ, துல்ஹஜ் மாதம் பிறகு 9வது நாள். ஆனால் அதற்கு பிறகு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துல்ஹஜ்ஜுக்கு பிறகு, துல்ஹஜ், முஹர்ரம், சஃபர், ரபியுல் அவல், ரபியுல் அவல் 12ங்கிறாங்க, ஏதோ ஒன்று. ரபியுல் அவல் மாதம் பாதி மாதம் இருந்துக்கிறாங்க. அப்போ ஹஜ்ஜத்துல் வதா என்பது துல்ஹஜ் மாதத்துடைய 9வது நாள். இந்த 9 நாளில் இதுக்கு மிச்சத்தோடு 20 நாள், அது ஒரு 2 மாதம், 2 மாதம் 9 நாள், அதில் ஒரு 10-12 நாள். அவங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதற்கு பிறகு 70 நாட்கள் தான் உயிரோடு இருந்தாங்க, மௌத்தாயிட்டாங்க. இப்போ இந்த நேரத்தில் 70 நாட்கள் இருந்தாங்களே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அந்த 70 நாட்கள் பேசாமலாம் இல்லை, பேசினார்கள். மக்களுக்கு விஷயத்தை சொன்னாங்க. எந்த விஷயத்தை சொன்னாங்க, மார்க்கம் முழுமையாயிடுச்சு. அப்ப ரசூலுல்லாஹ் என்ன விஷயம் சொன்னாங்க, புதுசா ஒன்று சொல்ல, ஏற்கனவே சொல்லியிருந்தாங்க பாருங்க, அதே ரிப்பீட் பண்ணிட்டே இருந்தாங்க, அதே சொல்லிட்டே இருந்தாங்க. எதையெல்லாம் சொன்னாங்களோ புதுசாக ஒன்று விஷயத்தை சொல்லாம, ஏற்கனவே என்ன சொல்லிட்டு இருந்தாங்களோ அதை வந்து என்ன மீண்டும் மீண்டும் ஞாபகப்படுத்தாங்க, தொழுகை ஞாபகப்படுத்திட்டு இருக்கிறாங்க. மனைவியோடு நீங்கள் வந்து உறவு இருக்கக்கூடிய அந்த நேரத்தில் கூட மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்யணும், அதெல்லாம் சொல்றாங்க. இதெல்லாம் ஏற்கனவே சொன்ன விஷயம். அதே மாதிரி கொடுக்கல் வாங்கல மோசடி பண்ணிடக்கூடாது, ஏற்கனவே சொன்ன விஷயம். சொன்ன விஷயத்தை தான் சொன்னார்களே தவிர, அந்த 70 நாட்களுக்கு மேல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் இந்த மார்க்கத்தை நான் முழுமைப்படுத்தி விட்டேன், பூர்ணப்படுத்தி விட்டேன் சொன்னா பாருங்க. அதற்கு பிறகு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த ஒரு விஷயத்தையும் புதிதாக சொல்லலை, சொன்னதை தான் சொன்னாங்க. அதில் கடைசியில் அவங்க என்ன சொன்னாங்க, எதையெல்லாம் அதிகமாக வலியுறுத்தினாங்க தெரியுங்களா, தொழுகையை வலியுறுத்தினாங்க. தொழுகையை பாழாக்கிறாருங்க, தொழுகையை கடைபிடிங்க. அதை விட இன்னொரு முக்கியமான ஒரு விஷயத்தை வலியுறுத்தின, என்ன விஷயம், நான் மரணம் அடைந்ததற்கு பிறகு என்னை அடக்கம் பண்ணுவீங்க, அந்த அடக்கம் பண்ண அந்த இடத்துல நீங்க வணக்கஸ்தலமாக திருவிழா கோலமாக ஆக்கிறாருங்க. இது எப்ப சொல்றாங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னும் சொல்ல போனா மௌத்தா போகக்கூடிய கடைசி நேரம் வரைக்கும் சொல்றாங்க, நான் மௌத்தா போயிட்டேன்னா என்னை அடக்குவீங்கல்ல, என்னை அடக்கம் பண்ணிட்டீங்கடா, என்னை அடக்கம் பண்ணிய அந்த இடத்தை நீ திருவிழா உள்ள இடமாக ஆக்கி விடாதீர்கள், வணக்க ஸ்தலமா ஆக்கிடாதீங்கன்றாங்க. இதைத்தான் நம்ம மனசுல வச்சுக்கணும். ஏன்னா இன்றைக்கு திருவிழாக்கள் நடக்குது, மாசம் ஏதாச்சும் ஒரு தர்கா கத்தூரிங்கிறாங்க. ஆனா விஷயம் என்னன்னு சொன்னா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கக்கூடிய காலங்களில் அல்லாஹ் மார்க்கத்தை முழுமைப்படுத்திட்டேன்னு சொல்லும் பொழுது திருப்பி நாம் சில காரியங்களை செய்கின்றோம் என்றால் அதை நாம் வந்து ரசூலுல்லாஹ் முழுமைப்படுத்தல, அல்லாஹ் முழுமைப்படுத்தல, இதெல்லாம் குறையா வச்சுட்டாங்க, நாங்க திருப்பி செய்கிறோம்னு ஆயிடும். பெரிய ஒரு பாவம். எதையாச்சும் நம்ம புதுசா செய்ய முடியுமா?
இந்த மார்க்கம் என்னுடைய மார்க்கங்கிறான். இது என்னுடைய மார்க்கம். இன்னத்தீன இந்தல்லாஹ், அல்லாஹ்வால் என்னால் ஒப்புக்கொள்ளப்பட்ட மார்க்கம் இந்த இஸ்லாம்னு அல்லாஹ் சொல்றான். இது அவனுடைய மார்க்கம். அவனுடைய மார்க்கத்தை அவனுடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் மூலமாக தான் அல்லாஹ் தெளிவுபடுத்தி ஒவ்வொரு காலத்திலும் ஒவ்வொரு நபியார் மூலமாக தெளிவுபடுத்தினான். அப்ப இன்றைக்கும் கூட இந்த திருவிழாக்கள் நடக்குதுன்னா என்ன காரணம் யோசிச்சு பாருங்க. திருவிழாக்கள் நடக்குது, அதற்கு பெரும்பாலான மக்கள் துணை போகின்றார்கள். அதை எதிர்க்குன்னு ஒரு கூட்டம் இருக்கு. நம்மளை போலவர்கள் இந்த விஷயத்தை சொல்லி நம்ம யோசிச்சு, அதாவது ஒரு அடிப்படையான ஒரு விஷயத்தை நம்ம யோசிக்கணும். என்ன விஷயம்? மார்க்கத்தை அல்லாஹ் பூர்ணப்படுத்துறேன்னு சொன்னாங்களே, சொல்லிட்டானா அல்லாஹ்? மார்க்கத்தை அல்லாஹ் பூர்ணப்படுத்தினதுக்கு பிறகு அந்த நேரத்தில் மார்க்கம் எப்படி இருந்தது, ரசூலை எப்படி வச்சிருந்தாங்க? இந்த திருவிழா இருந்துச்சா? இந்த கொடி இருந்துச்சா? இந்த தர்காக்கள் இருந்துச்சா? இல்லையே. அப்ப மார்க்கம் முழுமை அடைந்து விட்டதுன்னு சொன்னா இது சாதாரண அறிவுள்ளவங்க கூட என்ன செய்வாங்க? ரசூல்லா காலத்தோட மார்க்கம் முடிஞ்சு போச்சு. இன்னைக்கு நாம் தர்கா கட்டுறோம், கொடி ஏற்றுறோம், ரபீல் அவலுக்குன்னு சொல்லிட்டு கந்தூரி விழா நடத்துறோம் அப்படின்னு சொன்னா ரசூல்லாவுடைய காலத்தில் நடந்துச்சான்னு பார்க்கணும். ரசூல்லா நடத்திருக்கிறாங்களா? ரசூல்லா நடத்தவில்லை என்று சொன்னால் ரசூல்லாவுடைய காலத்தோட மார்க்கம் முழுமைப்படுத்தப்பட்டு விட்டது. இப்போ மார்க்கம் முழுமைப்படுத்தப்பட்ட விஷயத்தில் நான் புதுசாக ஒன்று சொல்கிறோம் அப்படின்னு சொன்னால் இதைத்தான் நம்ம பிதாத்துன்னு சொல்கிறோம். பிதாத்துன்ட்டா என்ன? நூதன அனுஷ்டானங்கள். நூதன அனுஷ்டானம் என்ன? நல்லது மாதிரி தான் தெரியும். இப்போ கேட்டோம்னு சொன்னால் என்ன சொல்லுவாங்க? அடக்கப்பட்டிருக்க தர்காவில் அடக்கப்பட்டிருக்கோம் யாராக இருந்தாலும் சரி தான், அவங்க நல்லவங்களாக தான் இருப்பாங்கன்னு வச்சுக்கிடுங்க. நல்லவங்க தான், இல்லைன்னு சொல்ல முடியாது, நல்லவர்கள் தான். எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் கூட கெட்டவங்களை வச்சுலாம் நடத்த முடியாது. ஒரு கெட்டவனை போய் அடக்கம் பண்ணிட்டு போயிட்டானே, அவனே ஒரு லூசு போய் குடியாரப்பை செத்து போயிட்டான்ட்டு அவனுக்கு போட்டு திருவிழா நடத்திட்டு இருக்கிறீங்களான்ட்டு சாதாரண மக்களே தெரியும். ஏன்னா அந்த காலத்தில் வாழ்ந்தவங்க பார்த்துருப்பாங்க. நல்லா குடிச்சிட்டா இல்லைங்க, தொழுவ மாட்டான், ஃப்ராடு பண்ணிட்டு இருந்தான், அவனை போய் அடக்கம் பண்ணிக்கிட்டு அவுளியாங்கிறீங்களான்னு சொல்லிடுவாங்க. நல்லவர்களைத்தான் தேர்ந்தெடுப்பாங்களே தவிர தீயவங்களை யாருமே தேர்ந்தெடுக்க மாட்டாங்க. ஏன்னா அப்படி சொல்ல முடியும். தர்கா அடக்க முடியும். எப்படிப்பட்டவர் தெரியுமா? முஹைத்தீன் அப்துல் காதிர் எப்படிப்பட்டவர் தெரியுமா? நாகூரில் இருக்கக்கூடிய ஷாஹுல் அமீன் பாஷா எப்படிப்பட்டவர் தெரியுமா? நல்லவங்க தான், நம்மளே ஒத்துக்கிறோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம அவங்கள குறை சொல்றோம். முஹைத்தீன் அப்துல் காதிர் பேரில் நடத்தக்கூடிய விழாக்களை முஹைத்தீன் கெட்டவர், அவர் மோசமான நபர்னு சொல்றோமா? இல்லை. ஷாஹுல் அமீன் பாஷா நல்லவராக இருந்து போறாரு, வரலாறு நமக்கு தெரியாட்டாலும் பரவாயில்லை, நல்லவருக்கு நல்ல எண்ணம் கொள்ளுவோம். எந்த ஒரு விழாவாக இருந்தாலும் கூட என்ன செய்வாங்கன்னா நல்லவர்களை வைத்துத்தான் ஆரம்பிப்பாங்க. இந்த காலத்தில் இல்லை. முதல்ல அனுப்பப்பட்டக்கூடிய தூதர்கள் அதாவது ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு பிறகு அடுத்ததாக வந்த தூதர்கள்ல நூஹ் அலைஹிஸ்ஸலாம் தான் மிக பிரமாண்டமான காலம். 950 ஆண்டுகள் மக்களுக்கு உழைச்சிருக்கிறாங்க. அந்த காலத்திலேயே நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் ஜனங்கள்கிட்ட சொல்றாங்க. அதாவது என்ன சொல்றாங்கன்னா அல்லாஹ்வுடைய தன்மையை பற்றி சொல்றாங்க. நீங்க அல்லாஹ்வுக்காண்டி அல்லாஹ்ட்ட பாவம் மன்னிப்பு கேளுங்க, ஏன்னா எல்லாம் செய்யுங்க, நான் சொல்லக்கூடிய மார்க்கத்தை எல்லா விஷயத்தையும் சொல்றாங்க. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான், மக்கரு மக்கரல்லாஹ். அதற்கு மேலே என்ன பண்றாங்கண்டா சூழ்ச்சி தான் பண்ணாங்க. இவ்வளவு காலம் சொல்லியும் சூழ்ச்சி பண்றாங்க. சூழ்ச்சி பண்றதுல அவங்களே ஒரு கோஷ்டி இருந்தாங்க பாருங்க. அது நூஹ் அலைஹிஸ்ஸலாம் காலத்திலேயே. அவங்க என்ன பண்றாங்கண்டா அந்த காலத்துல பத்து, சுவா, யகூசு, யஊக், நஸ்ருன்னு சொல்லி 5 தெய்வத்தை வணங்குறாங்க. நூஹ் அலைஹிஸ்ஸலாம் காலத்துல 5 பேரை கடவுளாக ஆக்கியிருந்தார்கள். கடவுள் கற்பனை கடவுள் தானே. சரி, அவங்க யாரு? அவங்களை சொல்லி என்ன பண்ணாங்கன்னு சொன்னா, இவரெல்லாம் இதெல்லாம் நீங்க அல்லாஹ்வை தவிர யாரையும் வணங்கக்கூடாது, யார்கிட்டையும் உதவி தேடக்கூடாது அப்படின்னு சொல்லும் பொழுது அதுல இருந்து இருக்காங்க பாருங்க தலைவர்கள், இவங்க தான் வழி எடுக்கிறது. அவங்களுக்கு தெரியும், நல்ல விஷயங்கள் தெரியத்தான் செய்யும். தெரிஞ்சிருந்தாலும் கூட என்ன செய்யறாங்கன்னு சொன்னா இவர் சொல்லக்கூடிய கருத்துக்கு மக்கள் எங்க கட்டுப்பட்டுருவாங்கன்னு சொல்றதுக்காக கட்டுப்பட்டுருவாங்கன்னு பயந்து என்ன பண்றாங்கன்னா அந்த நல்லவர்களை கொண்டு வந்து சேர்க்கிறாங்க. ஆளுங்களை தான் இதுக்கு வக்காலத்து வாங்குறாங்க. பொதுமக்களுக்கு என்னங்க தெரியும்? பொதுமக்களை பொறுத்த வரைக்கும் நம்ம சொன்னா அப்படியா இந்த ரபியுல் அவ்வல் மாதமான்னு அவ்வளவுதான், எல்லாம் மறந்து போச்சு. பொதுமக்களை பொறுத்த இன்றைய காலத்தை பொறுத்த வரைக்கும் கம்ப்யூட்டர் யுகமாக போச்சு, ரெண்டு வேகமாக வளர்ச்சி அடைஞ்சிட்டு போகுது. யாரும் இது அந்த மாதம் வந்த உடனே என்ன செய்வாங்கன்னா உடனே ஒரு போஸ்ட் அடிச்சு ரபியுல் அவ்வல், நபிகள் நாயகம் பிறந்த நாள் விழாக்கள் ஆரம்பிச்சோம். இவங்க தான் ஆரம்பிச்சு விடுவாங்க. இது இந்த காலத்தில் இல்லை, நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் காலத்தில் இருந்துச்சுன்னு அல்லாஹ் சொல்லி காட்டுறான்.
நூஹ் அலைஹிஸ்ஸலாம் எவ்வளவுதான் சொல்லி அல்லாஹ் தான் பவர்ஃபுல், அவன் தான் படைச்சான், அவன் தான் தண்ணியை இறக்குறான், நீ கேட்டீங்கன்னா துவாச்சிங்கன்னா அவன் உங்களுக்கு பிள்ளைகளை தருவான், தண்ணியை தருவான், இறக்குவான்னு சொன்னாங்க. எல்லாவற்றையும் குழி தோண்டி புதைச்சிட்டு அதற்கு மேல சூழ்ச்சியும் பண்ண ஆரம்பிச்ச இந்த நூகை என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு. அப்ப என்ன பண்றாங்க, நூகை பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் நீங்க வணங்கிட்டு இருந்தீங்கல்ல, வத்து சுவாழ் யவுசு யவுக்கு நஸ்ரு, இந்த 5 தெய்வங்களை இவர்கள் நல்ல இவங்களை சொல்லி சொல்றாங்க. வகாலு, அந்த இதுல முக்கியஸ்லாம் இருந்தாங்க பாருங்க, அந்த மக்கள் எல்லாம் அந்த நூஹ் அலைஹிஸ்ஸலாம் காலத்துல வாழ்ந்த அந்த மக்கள்கிட்ட சொல்றாங்க, எப்படி லா ததருன்ன ஆலிஹத்தக்கும், நீங்கள் இது வரைக்கும் வணங்கிட்டு இருந்தீங்கல்ல அந்த தெய்வங்களை விட்டுறாதீங்க. இவர் சொல்றாருன்ட்டு அல்லான்னு போயிட்டு இந்த தெய்வங்களை நீங்க விட்டுறாதீங்க, அதைத்தான் தொடர்ந்து நீங்க வணங்கணும். வலா ததருன்ன வத்தன், வத்துங்கிற விட்டுறாத, வலா சுவான், சுவா விட்டுறாத, வலா யகூஸ், யகூஸ விட்டுறாத, வலா யகூப், வலா வத்தம், வலா சுவான், வலா யகூஸ யவுக், யவுக் விட்டுறாத, நஸ்ர விட்டுறாதன்னா இவங்க யாருன்னு பார்த்தா கெட்டவங்க இல்லை. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கின்றார்கள், இந்த வத்து சுவா யவுஸ் யவுக் நஸ்ர், இந்த 5 நபர்களும் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் காலத்தில் வாழ்ந்த, அந்த காலத்தில் வாழ்ந்தக்கூடிய நன்மக்கள். அவங்க அவர்களுக்கு என்ன பண்றாங்கன்னா அவங்க அடக்க ஸ்தலத்தை வந்து வணக்க ஸ்தலம் ஆக்கி அதை கடவுளாக கொண்டு வந்து சேர்த்து இவங்க வக்காலத்து வாங்குறாங்க. அந்த மாதிரி நல்லவங்களை விடுன்னு சொல்றாங்க இவருன்ட்டான். அந்த மாதிரி நல்லவர்களை விடுன்னு சொல்றாரு பாரு, நீ விடாத. அப்ப நல்லவர்களை காட்டித்தான் என்ன செய்வாங்கன்னு இது போன்ற திருவிழாக்கள் நடத்துவாங்க. நம்மை பொறுத்த வரைக்கும் வேற எந்த ஆய்வும் பண்ண வேண்டாம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் திருவிழாக்கள் நடந்துச்சா? ஏன்னா ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தோடு இந்த மார்க்கம் முழுமைப்பட்டு விட்டதுன்னு அல்லாஹ் சொல்லிட்டானே. முழுமைப்படுத்தப்பட்டு விட்ட மார்க்கத்தில் புதிதாக நாம் செய்கின்றோமே, இது இந்த மார்க்கத்திற்கு சம்பந்தம் இல்லாத ஒன்று நம்ம நடக்கும். இது அடிப்படையில் போகும். அங்கே நடக்கிற கூத்துக்கள் எல்லாம் சொல்லி வாழாது, அதை நம்ம சொல்லணும்னு அவசியம் இல்லை. அதை போட்டு கேவலப்படுத்துறதா நம்ம என்னமெல்லாம் செய்கிறாங்க, என்னமெல்லாம் நடக்குது, என்னென்ன அருவருப்பு நடக்குது, என்னென்ன ஆபாசம் நடக்குது, அதெல்லாம் நம்ம சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் நம்ம என்ன விளங்கணும்டா, இது ரசூலுல்லாஹ், இதைத்தான் நம்ம அளவுகோலாக வைக்கணும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலத்தில் இந்த மார்க்கத்தை அல்லாஹ் முழுமைப்படுத்தி விட்டேன்னு சொல்லிட்டானே. அப்போ ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் மார்க்கம் முழுமைப்படுத்தப்பட்டு விட்டதுன்னு சொன்னால் அந்த ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் இந்த திருவிழா இருந்துச்சா? இல்லை. அப்போ இது வந்து மார்க்கத்தில் இல்லை. ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் ரபியுல் அவ்வல் மாதம்னு சொல்லிட்டு மௌலித் ஓதிக்கிட்டு கொடியை கட்டிட்டு பலாச்சோரம் ஆக்கிட்டு இருக்கிறாங்களே, ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் உண்டா? இல்லை. அப்போ இது மார்க்கம் இல்லை. சாதாரண அறிவற்றோடு சொல்லலாம். ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடுமையாக எச்சரிக்கை செஞ்சு என்ன தெரியுங்களா? இது போல முன்னோர்கள் இருக்கிறாங்களா, மௌத்தா போனவட்ட போய் கேட்கறதுக்கு பாருங்க, கடுமையாக எச்சரிக்கை செய்தார். எந்த அளவுக்குன்னு சொன்னா, அந்த கபர் நீங்க கட்டுறீங்களே அந்த கபரையும் கூட பூசக்கூடாதுன்னாங்க. ஏன்? அதை பார்த்து பூசிட்டாங்கன்னு சொன்னா அது என்னமோ அவர்களுக்கு உண்டான இடமாகிடும். கபர்ல பூசப்படுவதை ரசூலுல்லாஹ் சபித்தார்கள். இந்த நபர் இங்கே உறங்குகிறான் எழுதாங்களே, அதை சபித்தார்கள். அதன் மேல் கட்டிடம் கட்டுவதை சபித்தார்கள். எத்தனை சாபம்! தர்கா கட்டுறது சாபம், தர்காவுக்கு உள்ள இருக்கக்கூடிய கபரை வந்து பூசுறது சாபம், அவன் உள்ள வந்து சமாதி போட்டு பூவை போடுறது சாபம், அதில் எழுதுறது சாபம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு தோழரை அனுப்புறாங்க. அவர் சொல்லி அனுப்புறாங்க, நான் உனக்கு ஒரு பணியை தர்றேன். என்ன பணி தெரியுமா? ரசூலுல்லாஹ் எனக்கு எந்த ஒரு பணியை கொடுத்தாலும், எந்த வேலையை கொடுத்தாலும் அந்த வேலை நான் உனக்கு தரேன். ஹஜ்ஜாஜ்ங்கிற அவர்கிட்ட சொல்றாங்க, அபுல் ஹஜ்ஜாஜ், நீ போய் ரசூலுல்லாஹ் எனக்கு கொடுத்த பணி நான் உனக்கு தரேன். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நான் செஞ்சேன். இப்போ நான் சொல்கிறேன், ரசூலுல்லாஹ்வுடைய பணியை நீ செஞ்சுட்டு வா. என்னது? எங்கேயெல்லாம் இந்த கபர்கள் கட்டிடமாக கட்டப்பட்டு தரைக்கு மேலே கட்டிடமாக கட்டப்படுது, அதாவது சுண்ணாம்பு வச்சு பூசி சிமெண்ட் வச்சு பூசி மாதிரி இருக்குதோ எல்லாத்தையும் உடைச்சி தரமட்டமாகிட்டு வாங்க. ஏன்? அந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி நடந்ததுனால தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு காலத்துக்கு பிறகு உண்டான சஹாபாக்கள் இந்த கபர் வழிபாடு இல்லாமல் இருந்தாங்க. நம்ம ஏற்கனவே இந்த ஜும்மால் நான் சொல்லியிருந்தேன், இங்கே வந்து ஜும்மால் சொல்லும் பொழுது ஷைத்தானே நிராசை ஆகிவிட்டான் ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக ஷிர்க்குங்கிற எந்த வாடையும் வரக்கூடாதுங்கிறதுக்காக வேண்டி தொடாமல் இருப்பாங்க. சில பாவங்கள் செய்வாங்க அரபுகள் பொறுத்த வரைக்கும்.
அதை நம்ம வந்து பார்க்க வேண்டும், கேட்டால் நம்பிக்கை வேண்டியது அவ்வளோ. ஆனால் ஷிர்க் பண்ண மாட்டான், ஷிர்க்குன்னு எதையும் செய்ய மாட்டாங்க. தொழுகையில் அசால்ட்டாக இருப்பான், அதாவது முதலாளி தொழிலாளர் அசால்ட்டாக இருப்பாங்க. ஷைத்தானே சொன்னதா ரசூலா சொன்னாங்க இல்லையா, யா அய்யுஹன்னாஸ், மனித ஜனங்களே, கால ஷைத்தான், ஷைத்தான் சொல்கின்றான், இன்ன ஷைத்தான், ஷைத்தான் என்பவன் கது ஆயிஸ ஐயுபத பி அர்லிக்கும் ஹாதிஹி, இந்த பூமியில், எந்த பூமி, இந்த உங்கள் நீங்கள் வாசிக்கிற இந்த பூமி, இந்த மக்கா நகரில் ஷைத்தான் நிராசையாகிவிட்டான். என்ன நிராசையாகிவிட்டான்? ஐயுபத பி அர்லிக்கும் ஹாதி, இந்த பூமியில் தன்னை வணங்கப்படுவது இனிமேல் நடக்காத காரியம் முடிச்சிட்டான், தன்னை யாருமே வணங்க மாட்டாங்க முடிச்சிட்டான். அப்ப ஷைத்தானே வந்து இங்கே இந்த மக்கா நகரில் நம்ம வணங்கப்பட மாட்டோம் என்பதை அங்கே ஷைத்தான் வந்து உறுதி செய்து விட்டான்னு சொன்னாங்களே. ஆனால் அதே நேரத்தில் இங்கே நம்ம பார்க்குறோம், அந்த பூமிக்கு தான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. ஆனால் இங்கே பூமியில் தோண்டியாச்சு, ஒவ்வொன்றா எடுத்து எதெல்லாம் விடுபட்டுருக்கோம். யாராச்சும் ஒருத்தவங்க தர்கா கூடான்னு சொன்னாங்கன்னா அந்த தர்கா கூடன்ட்டு ஒரு போஸ்டர் ஒட்ட வேண்டியது. யாராச்சும் ஒரு இடத்துல வந்து தர்காவுக்கு போகாதீங்க ஷிர்க்குன்னு சொன்னாங்கன்னா இன்னொரு இடத்துல போயிட்டு அவுலியா கிட்ட அப்படி கேளுங்கன்னு சொல்கிறது. இறந்து போனவங்ககிட்ட கேட்க முடியுமா? சாதாரண அறிவு நமக்கு ஒரு இறந்து போயிடுச்சு, அதாவது உயிரோடு இருக்கக்கூடியவர் கூட ஒரு ரொம்ப ஒரு தூரத்தில் இருந்தாலும் சத்தம் போட்டால் கேட்காது. இவர் இறந்துருக்காரு, உள்ளே உயிரோடு இருக்கான்னு வச்சுக்கணுங்க அவங்க பேர் இல்லை. ரசூலுல்லாஹ் அப்படி சொல்லவும் கிடையாது. மண்ணுக்குள்ளே இருக்கிறவங்க நம்ம போய் கேட்குறோமே, ஒரு சாதாரண அறிவுக்குள்ளுக்கும் கூட யோசிச்சா கூட என்ன செய்வாங்க, இது மாதிரியான ஷிர்க்கில் இருந்து விதத்தான காரியங்கள் இருந்து அல்லாஹ் கடுமை இணையக்கூடிய காரியம் நீங்கிடுவாங்க. ரசூலுல்லாஹ் வந்து கடைசி வரைக்கும் ரசூலுல்லாஹ் சக்கராத்தில் நடக்கிறாங்க பாருங்க, அந்த நேரத்துக்கு சொன்ன ரெண்டு விஷயம். ஒன்று தொழுகை பற்றி சொன்னாங்க, இன்னொன்று என்னை வணங்கினதற்கு பிறகு, என்னை அடக்கம் பண்ணியதற்கு பிறகு என்னுடைய அந்த கபரை வணக்க ஸ்தலங்களை ஆக்கி விடாதீர்கள், திருவிழா நடக்கூடிய ஸ்தலங்களை ஆக்கிடாதுன்னு சொன்னாங்களே. அப்போ எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்கான்னு பாருங்க. நம்ம இதுக்கு மேலே வந்து கேவலப்படுத்துறதோ திட்டுறதோ அங்கே என்ன நடக்குது என்னமெல்லாம் பண்ணுறான் நமக்கு தேவையில்லை. ரசூலுல்லாஹ் அவ்வளோ சொல்லியிருக்கிறாங்க, அவ்வளோதான். இதற்கு மேலும் இந்த திருவிழாக்களை நாம் ஆதரிக்கின்றோம், போகின்றோம், அங்கே போய் நம்ம அந்த கொண்டாடத்தை கலந்துக்கிட்டோம்னு சொன்னால் அல்லாஹ்வுக்கு இணைய வைக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு பாவத்தை நாம் செய்தவளாக ஆகிவிடுவோம். அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல சொல்றான், இன்னல்லாஹ லா யக்ஃபிரு அன் யுஷ்ரக பிஹி வ யக்ஃபிரு மா தூன ذلك லிமன் யஷா. அல்லாஹ்வை பொறுத்தவரைக்கும் அவனை யாராச்சும் அவனுக்கு இணையாக ஆக்கி விட்டார்களோ, யார் அல்லாஹ்வுக்கு இணையாக ஒன்றை கருதுகின்றானோ அல்லாஹ் ஒரு காலம் மன்னிக்க மாட்டான். அவன் நாடினால் வேற எந்த பாவத்தை வேண்டுமானால் மன்னிப்பான். இன்னல்லாஹ் லா யக்ஃபிரு அன் யுஷ்ரக பிஹி, தனக்கு இணை வைக்கப்படுவதை அல்லாஹ் ஒரு காலம் மன்னிக்க மாட்டான் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். இந்த காரியங்கள் எல்லாம், இந்த தர்காவுடைய விஷயங்கள் எல்லாம், இதில் செய்யப்படுகிற அத்தனை கூத்துக்கள் எல்லாம், அங்கு போய் பங்கெடுப்பதெல்லாம் இறைவனுக்கு இணை வைக்கக்கூடிய காரியம் என்பதை நாம் உணர்ந்து கொண்டு நாம் மட்டுமல்ல நம்முடைய குடும்பத்தாருக்கும் அதை சொல்லி இப்படிப்பட்ட இணைய வைக்கக்கூடிய அந்த காரியங்களில் விலகக்கூடிய மக்களாக அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா நம்ம அனைவரையும் ஆக்கி அருள்வானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக